வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்துன்னு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் சைட்வேஸ் இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரெண்டாவது சைட்வேஸ் இருக்கும், இல்லை இந்த இடத்த அதாவது 24,100க்கு கீழே வந்தால் மார்க்கெட் இறங்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் இந்த எல்லோ ஜோன் போடணும் 24,190 to 150 இந்த ரேஞ்சில் இருந்தாலும் மார்க்கெட் செல்லிங்னு சொல்லியிருந்தோம். இதுக்கு மேலே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனே கேப் தான், நம்ம அந்த எல்லோ ஜோனுக்கு மேலே தான் ஓப்பன் ஆனிச்சு. அதனால் நம்ம சொன்ன ப்ரெடிக்ஷனுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிட்டு நம்மளோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் கரெக்டாக விளைஞ்சிருந்துச்சு. நம்ம கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆனிச்சு. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தோம் 24,300ன்னு. அதில் மார்க்கெட் இந்த அதுக்கும் அதாவது 24,230க்கும் இந்த 300க்கும் இடையிலே மார்க்கெட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி இதே தான் கொஞ்சம் இருந்தது. எல்லோ ஜோனுக்கு மேலே மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த எல்லோ ஜோனில் இருந்துச்சுன்னா மார்க்கெட் இறங்க வாய்ப்பு. அதை போல் 51,836ங்கிற சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட் ஃபால் இருக்கும். இதுக்கு இடையில சைட்வேஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் அதுவும் ஃபுல் கேப், நல்ல ஒரு கேப் அப் கொடுத்து நம்மளோட டார்கெட் பார்த்திங்கன்னா 53,043 சொல்லியிருந்தோம். அதையும் பிரேக் பண்ணி மேலே 53,180 அதை நான் கோடு போடல, நான் அதுக்கப்புறம் போட்டேன், இப்போ போட்டது அது ஆக்சுவலாக. அது வரைக்கும் மார்க்கெட் போய்ட்டு அந்த நம்ம கொடுத்துருந்த அந்த 53,042க்கும் அந்த ஆல் டைம் ஹைக்கு இடையிலேயே மார்க்கெட் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அந்த 150 பாயிண்ட்டுக்குள்ளேயே வச்சு முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன், அல்லது ரிமூவ் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம டே கேண்டில் வச்சு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே கேண்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டோஜி தான் போட்டுருக்காங்க, ட்ராகன் பிள்ளை டோஜி. இந்த டோஜியோட செட்டப் படி பார்த்தீங்கன்னா அந்த ஹையை பிரேக் பண்ணால் மறுபடியும் ட்ரெண்ட் கண்டினியூஸ் ஆகும். அப்படியே லோ பிரேக் பண்ணால் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரியான கேண்டில் தான் போட்டுருக்காங்க. இது டே கேண்டோட செட்டப். சரி ஓகே, இது 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 24,307 அப்படிங்கிறது இன்றைக்கி போன ஹை. அதுக்கடுத்து 24,350, 24,400, அடுத்து 24,500 ரவுண்ட் ஃபிகரில் வச்சுருக்கோம். அதை போல் சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 24,236 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 24,171, அதுக்கடுத்து 24,122, 24,056. சரி ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, இந்த 24,350 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மறுபடியும் மார்க்கெட் புல்லிஸ் போகிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்த 500ங்கிற டார்கெட் ரீச் ஆகிறது வாய்ப்பு இருக்கும். அதேபோல் இந்த 24,171ங்கிற செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து இறங்கத்தான வாய்ப்பு அதிகம். இதுக்கு இடையில வந்து மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பு, அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில மார்க்கெட் இருக்க வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம், இதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது. நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவு ஒரு கேப் அப் இருக்கும் பட்சத்தில் கண்டினியூ அடுத்தது மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு சைடு வேஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான செட்டப் தான் இப்போ தெரியுது. ஒரு கிளியராக சொல்லிக்கிற மாதிரி செட்டப்பில் இப்போ மார்க்கெட் முடியல. இது ஒரு கிளியரான செட்டப்புன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அந்தமாதிரி மார்க்கெட் முடிஞ்ச ஸ்டெப் சைடில் அப்படி இருக்குது. ஆனால் இந்த 24,170 பிரேக் பண்ண பட்சத்தில் இறங்கிறது வாய்ப்பு, அதான் 350க்கு மேலே பையிங் வாய்ப்பு. இந்த ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் அதான் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் ஒன்று சப்போர்ட், இந்த சப்போர்ட் மேலே போக வாய்ப்பு இருக்கும், இல்லைன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தோம்னா இப்போ வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு மாதிரி டோஜி போட்டிருந்தாங்க, ட்ராகன் பிள்ளை டோஜி. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஸ்ட்ராங்கான கேண்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது தெரியுது டே கேண்டில் பொறுத்தளவுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 53,256 அப்படிங்கிறது இன்றைக்கி போன ஹை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 53,500 ரவுண்ட் ஃபிகர், அடுத்து 54 ரவுண்டாக போட்டிருக்கோம். அதுபோல் சப்போர்ட் பார்த்தோம்னா 52,967, 52,814, அதுக்கு அடுத்த சப்போர்ட் பார்த்தோம்னா 52,482, 52,188, 52,000, 51,999. சரி ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸுக்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, ஒரு வேளை இப்போ இந்த இறங்கினா செகண்ட் சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் மட்டும் சப்போர்ட்டுக்கான ஒரே இடம், இந்த இடம் மட்டும்தான் பை சைடுக்கான. அதே போல் அடுத்தது பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக், ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் மறுபடியும் வெரி புல்லிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். இதுக்கு மேலே மறுபடியும் புல்லிஸ் தான் இருக்கும். ஏன்னா இப்போ இடையில வந்து பார்த்திங்கன்னா பேரி சென்டிமெண்ட்டில் இருந்து மறுபடியும் புல்லி சென்டிமெண்ட் மாறிட்டு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த கேப் அப் கொடுத்து அதை மாற்றிட்டாங்க. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 52,814 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் இருக்கும். அது எவ்வளோன்னு பார்த்தோம்னா நம்ம இந்த கேப் அப் ஆனால் அந்த கேப் ஃபில்லிங் மட்டும் இருக்க வாய்ப்பு இருக்கும் இந்த இடம் வரைக்கும்.
அதாவது 52,188 வரைக்கும் இறங்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல பிரேக் பண்ணால் இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட் திருப்பி அப்சைடு போகிறது வாய்ப்பு இருக்கும். நாளைக்கு இந்த இடம் என்ன மாதிரி மூவ் ஆகுதோ அதுக்கு தான் நம்ம அடுத்த ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கும் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு இடையில் மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.